தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் ஆண்டிமடம் மாணிக்கமூர்த்தி சுவாமிகள். இவரோட ஜீவ சமாதி ஆலயத்தில் ஒரு சின்ன ராஜகோபுரம் காணப்படுகிறது. இந்த மகானுடைய குரு பூஜை கார்த்திகை மாதம் அஸ்வதி நட்சத்திரம். இந்த மகான் கர்நாடகாவிலேருந்து இந்த இடத்துக்கு வந்தார்னு பார்த்தோம். இந்த இடத்துக்கு அவர் வந்த புதுசில் இந்த இடம் முழுக்க ஒரே காடாக காணப்பட்டது. அந்த காட்டை அழித்து அவர் கட்டின மடம் தான் ஆண்டவர் மடம். அதுதான் ஊர் பேரே ஆண்டி மடம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மகான் பல வருடங்களாக இந்த பகுதியில் வாழ்ந்த காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மகான் தான் எல்லாமும். அந்த காலத்தில் ஒரு சன்னியாசி அப்படின்னா பல இடங்களுக்கும் பயணிக்கக்கூடியவர், எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதாவது யார் யாருக்கு எங்கெங்கே வியாதிகள் இருக்கோ பிணிகள் இருக்கோ தான் செல்கிற வழியில் யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு இன்னாசிகள், ஒரு நல்லாசிகளை கொடுப்பாங்க. ஒரு தடவை பாண்டிய நாடு பக்கத்தில், அந்த பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவுக்கு ஒரு மகள்னா இளவரசின்னு சொல்லுவோம். ஒரு ராஜாவோட மகள் ஒரு தேசத்தின் இளவரசி அப்படின்னா எத்தனை பெருமை அது. ஆனால் பாருங்க, அந்த பெண்ணுக்கு, அந்த இளவரசிக்கு என்னவோ ஒரு நோய். அந்த நோய் எப்படி அப்படின்னா, சும்மா நம்ம சொல்கிறோம் இல்லையா, வயிற்று வலி கால் வலி அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் அடம் பண்ணுறது. அதாவது தன்னோட வயசுக்கு ஏற்ற ஒரு மெச்சூரிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருக்காது. ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு அந்த பொண்ணு சண்டித்தனம் பண்ணும். யாரை கண்டாலுமே அவர்கள்ட்ட அதை நினச்சிதுன்னா ஒரு மாதிரி பேசும், இல்லை கட்டி பிடிச்சி அது மாதிரி சில, அதாவது இப்படி ஒரு பொண்ணு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு பெண்ணை நம்ம வளர்க்குறோம், ஒரு பெண் குழந்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்ப்பா, ஒரு பெண்ணை பெற்றிருக்கணி, அந்த பெண்ணை நல்லபடியாக வளர்க்கணும், நல்லபடியாக ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண்மகனுக்கு கூட யாருமே சொல்ல மாட்டாங்க, ஒரு பெண்ணை பெற்றோம் அப்படின்னா இந்த காலத்தில், அதாவது கலிகாலத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்கணும். அந்த காலத்தில் பாருங்கள், ஒரு 150-175 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாண்டிய நாட்டு ராஜாவுக்கு பெரும் சோகம். என்னடா தன்னோட பொண்ணு இப்படி இருக்கா, ஆடையை அணிந்து கொள்ள மாட்டாளாம், சண்டித்தனம் பண்ணுவாளாம், அவளை யாருமே மேய்க்க முடியாது, யாருமே அந்த பொண்ணை கவனிக்க முடியாது, அந்த அளவுக்கு அடாவடித்தனம். ஒரு பெண்ணு அப்படி இருந்தால் எப்படி ஒரு தந்தையாலும் தாயாலும் எப்படி இருக்க முடியும்? என்ன பண்ணுவாராம் அந்த ராஜா, எத்தனையோ பேரை வரவழைச்சார், எத்தனையோ ஜோதிடர்களை எல்லாம் வரவழைச்சு என்ன ஏதுன்னு கேட்டு, என் பொண்ணு சரியாகுமா, என்ன பண்ணணும், ஏதானு பண்ணணுமா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவழைப்பாரான். அந்த ஜோசியர்கள் சொல்லக்கூடிய அந்த பரிகாரமோ அதற்கு சொல்லக்கூடிய ஒரு மருந்தோ பலன் கொடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாரா ராஜா, அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாராம். அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஜோசியக்காரர், ஒரு டாக்டர், இவங்கெல்லாம் அந்தந்த கிரக அமைப்புகளை வச்சு சொல்ல முடியும். ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார், நம்ம உடம்பு ஒரு எக்ஸ்ரே எடுத்த பிறகு அதெல்லாம் பார்த்து அதற்கு ஏற்றாற் போல மருந்து மாத்திரைகளை கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த மருந்து மாத்திரை பலன் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், டாக்டர் போய் திட்ட முடியுமா? அந்த கிரகங்களின் படி சொன்ன பரிகாரம் நமக்கு வேலை செய்யலை அப்படின்னா ஜோசியரை நம்ம குறை சொல்ல முடியுமா? எதுவுமே முடியாது. நமது விதின்னு ஒன்று இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவான், இந்த ராஜா பிடிச்சி எல்லாரையும் உள்ளே போட்டுருவான், ஜோசியர்கள்லாம் உள்ளே போட்டுருவான். யார் யாரெல்லாம் தனது பொண்ணுக்கு ஒரு நிவாரணம் சொல்கிறேன், ஒரு வழி சொல்கிறேன், வரக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் அவர்கள் சொல்வது பலிதமாகவில்லை என்றால் பிடிச்சி உள்ளே போட்டுருவான். இந்த சமயத்தில் இந்த மாணிக்கமூர்த்தி சுவாமிகளோட அம்மா சொல்கிறாங்களாம், இந்த பாண்டிய நாட்டில் ஒரு ராஜா, அந்த ராஜாவோட பொண்ணு இப்படி இருக்கா, எத்தனையோ பேர் பார்க்குறாங்களாம், ஆனால் எதுவும் சரியாகலையா, நீ எதானு போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்க மாட்டியா, அந்த பொண்ணை சரிப்படுத்த அப்படிங்கிறாங்க. ஏன்னா தன்னோட பையனோட தவ வலிமை,
தன்னோட மகனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த தாய்க்கு தெரியும். எத்தனையோ ஜோசியர்களையும் மற்றவர்களையும் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறானே இந்த பாண்டிய மன்னன், அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்களெல்லாம் அப்பாவிகள் அப்படின்னு இந்த அம்மா ஒரு நல்ல எண்ணத்தோட தன்னோட பையன்கிட்ட சொல்றாங்க. இவர் என்ன பண்றார்? பல்லக்கில் கிளம்புற. பல்லக்கில் பாண்டிய தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். ஆக்சுவலாக சொல்ல போனா அந்த பொண்ணை என்ன காரணத்தினால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு முனி, இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு முனியானது அந்த பெண்ணை ஆட்கொண்டு இருக்கிறது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சில படங்கள்லாம் பார்க்குறோம். ஒரு முனியோ ஒரு பேயோ பிசாசோ ஒருத்தரை ஆட்கொண்டதுன்னா அவரது செயல்பாடுகள் முரட்டுத்தனமாக காணப்படும். பார்த்துருக்கோம் இல்லையா? அதுபோல இந்த பெண்ணுடைய செயல்பாடு, இளவரசியின் செயல்பாடுகள் என்ன காரணத்தினால் முரட்டுத்தனமாக இருந்தது அப்படின்னா, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த முனி இருக்கு பார்த்தீங்களா, அது வேகத்தோடு இயங்கி கொண்டிருக்கும். அதனால தான் இத்தனை கலேபரங்களும் அந்த அரண்மனையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முனியை அகற்றுவதற்காக எத்தனையோ மாந்திரம் செய்யக்கூடியவர்கள், மாந்திரிகர்கள், ஜோதிடர்கள் எல்லாம் வந்து தான் யார் சொல்லியும் சரியாகாமல் பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சிருக்க. இவர் கிளம்புறார். யார்? மாணிக்கமூர்த்தி சுவாமிகள் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த பாண்டிய தேசத்தில் அந்த இளவரசிக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும், அந்த இளவரசியை அந்த முனியின் பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக புறப்படுகிறார். இவரது சீடர்களோடு புறப்படுகிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.